முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு சேலஞ்சே விட்டுருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி கடன் நாங்கள் 5 லட்சம் வாங்கினோன்னு சொல்கிறீங்க, நீங்கள் 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி கம்மி வாங்கினீங்கன்னா நான் என் அரசியலை விட்டே போகிறேங்கிற மாதிரி, என் பதவியை விட்டுங்கிறார். ஏற்கனவே மக்கள் ஓட விரட்டி அடித்தாச்சு. இப்போ வெறும் திருவாடன் எம்எல்ஏவாக தான் இருக்கார். சரியா, அதுவும் ராஜினாமா பண்ணுவார்னா அடுத்த தடவை தோக்கடிச்சிருவாங்க. மக்கள் கவலைப்பட வேண்டாம். 60,000 கோடின்னே வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 60,000 கோடி டாஸ்மாகில் வந்ததுன்னா அப்போ அது ஒரு 60,000. அதே அளவுக்கு 50,000 கோடிக்கு மேலாக உங்களுக்கு இதுலேயும் வர முடியும். மண், கல் மற்றும் இதில் வரும். ஸோ இதை நோக்கி வழக்குகள், பல்வேறு வழக்குகளை நோண்டி விட்டுருக்காங்க. போன 3 நாள் முன்னாடி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பொதுப்பணி திலகம் அவர் ஒரு சில 1000 கோடிகள் மட்டும்தான் ஊழல் பண்ணியிருப்பாராம். அவரை துறையிலிருந்து எடுத்து அந்த கல்லூரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதை அத்தனை அதிகாரிகளும் இவங்களும் வரவேற்றிருக்காங்க, அறப்போர் போன்ற எல்லாரும். ஸோ சில விஷயங்கள் இந்த ஆட்சி அருமையாக செய்யுது. அதே போல் இன்னைக்கு கவர்னருடைய அறிக்கையில் சுவாமிமலை கோயில் முருகனுடைய 4வது படை வீடு சின்ன மலை தான், மொத்தம் 60 படி தான். அதாவது முதல் படை வீடு திருப்பரங்குன்றமே கிரவுண்ட் லெவல், இது 60 படி. 60 படின்னு சொன்னால் 3வது மாடி, G+2 லிஃப்ட் எவ்வளோ ஆகும்னு கேளுங்க. இப்போ கூகுளில் வச்சு ஜான்சன் கேளுங்க, கோனே கேளுங்க, ஃபாரின் வேணாலும் கேளுங்க, 30 லட்ச ரூபா ஆகும். ஆனால் இவங்க 20 பேர் கொண்ட லிஃப்ட்டு, 2 லிஃப்ட்டுக்கு 3.45 கோடின்னு 2024 போர்டு வச்சு 26 முத நாள் திறந்து வச்சுக்கிறப்ப சிக்கி வைரல் ஆச்சு வீடியோ. அதில் 13 பேர் கொண்டு தான் குறைஞ்சி போச்சு. ஆனால் பட்ஜெட்டு 3.25 60 லட்ச ரூபா ப்ராஜெக்டை 3.5 கோடி. ஸோ இது எல்லாம் எடுத்து நோண்டி வருகின்ற நாட்களில் திமுக ஏதாவது கலாட்டா பண்ணாங்கன்னா, சோஃபா மாடல்னு பேசுகிறதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு அமைச்சர் மீதும் குறைந்தபட்சம் 10. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது வெள்ளை அறிக்கை வெளியானதன் பிறகு தாவேகா அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதற்கே 3 லட்சம் கோடி தேவைன்னு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை திமுகவுக்குள்ள என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் கூட ஆலோசனையெல்லாம் நடத்தியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறப்போ இது பற்றி நம்ம நிறையவும் பேசியிருக்கோம். இதனுடைய அடுத்த அப்டேட்டுகள்லாம் எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள்? இல்லை, முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு சேலஞ்சே விட்டுருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி கடன் நாங்கள் 5 லட்சம் வாங்கினோன்னு சொல்கிறீங்க, நீங்கள் 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி கம்மி வாங்கினீங்கன்னா நான் என் அரசியலை விட்டே போகிறேங்கிற மாதிரி, என் பதவியை விட்டுங்கிறார். ஏற்கனவே மக்கள் ஓட விரட்டி அடித்தாச்சு. இப்போ வெறும் திருவாடன் எம்எல்ஏவாக தான் இருக்கார். சரியா, அதுவும் ராஜினாமா பண்ணுவார்னா அடுத்த தடவை தோக்கடிச்சிருவாங்க. மக்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த வெள்ளை அறிக்கை அப்படியே பிடிஆர் கொடுத்ததுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒன்று பிடிஆர் 10 வருஷத்துக்கு கொடுத்தாரு, இவர் இல்லை 15 வருஷத்துக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். கலைஞருடைய 5 ஆண்டையும் சேர்த்துக்கிட்டு 2006 இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், பிடிஆர் அந்த அறிக்கை கொடுத்து அதுக்கு அடுத்த பட்ஜெட் போடுறப்போ ஒன்று சொன்னார். அதாவது நீங்கள் இப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களே, அப்போ 5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் 505 வாக்குறுதி கொடுத்தீங்களே, இதெல்லாம் நிறைவேற்றுவீங்களான்னு கேட்டதுக்கு நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வரும் வழி நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு வள்ளுவர் ஸோ எதனால் இது நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டாஸ்மாகில் மட்டும் 50,000 60,000 கோடி வருஷத்துக்கு தனியார் பாக்கெட்டுக்கு போகுது. கல் மணல் குவாரிகளில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் வரணும்னார். இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு டாஸ்மாகில் 2-3% ஜிடிபின்னு போட்டால் 66,000-90,000 கோடி, 60,000 கோடின்னே வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 60,000 கோடி டாஸ்மாகில் வந்ததுன்னா
அப்போ அது ஒரு 60,000. அதே அளவுக்கு 50,000 கோடிக்கு மேலாக உங்களுக்கு இதுலேயும் வர முடியும். மண், கல் மற்றும் இதில் வரும். ஸோ இதை நோக்கி வழக்குகள், பல்வேறு வழக்குகளை நோண்டி விட்டுருக்காங்க. போன 3 நாள் முன்னாடி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, திருநெல்வேலியில் 750 கோடிக்கு சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட குவாரிக்கு 228 கோடி ஃபைன் போட்டதை துரைமுருகன் ஒரு அதிகாரி அனுப்புகிறார். வெறும் 13 கோடியாக குறைச்சிட்டு 26 கோடி ஃபைனை, 230 கோடி ஃபைனை 13 கோடியாக குறைச்சிட்டு இஎம்ஐயில் மாதம் கட்டலாம். இதையே திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா 2026 ஜனவரி மாதம் ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. அதன் படியாக 2014 முதல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்ட 12 முதல் அள்ளப்பட்ட அத்தனை குவாரியும் ஒரு டன்னுக்கு 15 ரூபா கட்டினா போதுன்ட்டாங்க. அதாவது எடுக்கப்பட்டதுக்கு ரேட்டை கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபைன் போடணும். ரெகுலர் அந்த எடுக்கப்பட்டதுக்கே சொல்லலை. இதில் கிட்டத்தட்ட 25,000 கோடி நஷ்டம் வரும். கிரானைட்டு, மார்பிள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வருடத்திற்கு 25,000 கோடி வெளில போகும். ஸோ கிரானைட்டு, கல், மண் இதில் மாத்திரம் 50-60,000 கோடி, 1,20,000 கோடி பண்ண முடியும். ஏற்கனவே அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட். நம்ம ஒரு படம் பார்த்தீங்களா, சிவகார்த்திகேயன் ஒரு படம், இந்த பில்டிங் நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் ஒரு நாள் நைட்டு எங்களோட தங்குங்கன்னு கூப்பிட்டு மாவீரன். அந்த படம் எடுக்கப்பட்டது பிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிட்டு பெரம்பூரில் கட்டினது. அது 2013 அதை கட்டுறதுக்கு கொடுத்த ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் 2,600 ரூபா. அன்னைக்கு பிடபிள்யூ ரேட்டு 1,500 ரூபா. ஆனால் ஐஐடி மெட்ராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த பூச்சில் 1க்கு 3 சேக்கடில் அதிகபட்சம் 1க்கு 5 மண் சேர்ப்பாங்க. ஒரு சிமெண்ட்டுக்கு 5 பாண்டு, ஒரு பாண்ட் இதுக்கு 5 பாண்ட், இதில் 15 பாண்டு சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே கம்பெனிக்கு 700 கோடி ரூபா கான்ட்ராக்ட் திமுக ஆட்சியில் ஃபின்டெக் சிட்டின்னு ராமாபுரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி ரேட்டு 3 மடங்கு. அதாவது இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொன்னார் 30% நேரடியாக கோபாலபுரத்துக்கு போகுதுன்னார். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சேலத்தில் இருக்கார். திடீர்னு ஃபோன் பண்ணி, கிருஷ்ணன் எனக்கு என் பில்டிங்கில் இந்த சின்ன வில்லங்கம் இருக்குது, இது எப்படி உடைக்கிறது, இது ஆர்டிஐ போடலாமா என்னன்னு கேட்டார். ஏன்ப்பா நீ இது போன வருஷமே வித்தனைன்னு சொன்னியே அப்படின்னு. இல்லை என்கிட்ட வாங்கினவர் இபி கான்ட்ராக்டர், அவர் ஆட்சி மாறின பிறகு 100 ரூபாய் கான்ட்ராக்ட் எடுத்தால் திமுக ஆட்சியில் 53 ரூபா கட்டிங் வச்சா தான் வேலையை முடிக்க முடியுது அப்படின்னாரு. ஸோ 30% மேலே பார்ட்டி ஃபண்டு போனால் கீழே எம்புக்கு சைன் பண்ணி செக்கு வாங்குகிற பியூனுக்கு கொடுக்குற வரைக்கும் சேர்த்து 53% போகுதுன்னா. ஸோ இதையெல்லாம் தடுக்கும் வேலை நடக்குமா? இன்றைக்கி ஒரு சர்க்குலர் வந்திருக்குங்க. இப்போ துரைமுருகன் அமைச்சரவையில் ஒரு ஆள் பேர், உங்கள் பேர் தமிழ் அழகன், இதுவே அமுதன், அருமையான பேர். இது ஒரு அதிகாரி பேர் என்ன தெரியுமா? பொதுப்பணி திலகம். அவர் ஒரு சில 1000 கோடிகள் மட்டும்தான் ஊழல் பண்ணியிருப்பாராம். அவரை துறையிலிருந்து எடுத்து அந்த கல்லூரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதை அத்தனை அதிகாரிகளும் இவங்களும் வரவேற்றிருக்காங்க, அறப்போர் போன்ற எல்லாரும். ஸோ சில விஷயங்கள் இந்த ஆட்சி அருமையாக செய்யுது. அதே போல் இன்னைக்கு கவர்னருடைய அறிக்கையில் இந்து அறநிலைத்துறையின் அத்தனை சொத்துக்களையும் டிஜிட்டலாக அளந்து அதை நாங்கள் ஆன்லைனில் ஏற்றுவோன்னு இருக்காங்க. இது சேகர் பாபுவிற்கு வைக்கப்படும் செக்காக இருக்கும். சார் இது தெரியுமா சார், கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு இருக்குது, டெக்னாலஜின்னு கோயம்புத்தூரில். அந்த கல்லூரிக்கு இருக்கிற லேண்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் உள்ள ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமானது. 2012 போட்ட வழக்கு இன்றைக்கு வரைக்கும் அது மீட்கப்படவில்லை. சரியா? திருவண்ணாமலை கோயிலில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை அறங்காவலரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் கோயிலை ஏமாத்துறவன், இது செல்லாதுன்னு பிஜேபியை சேர்ந்த சங்கருங்கிற வழக்கறிஞர் வழக்கு போடுறார். சேர்ந்த சேகர் பாபு அவங்க வக்கீல்களை வச்சு 2 வருஷம் வாய்தா வாங்கிட்டே இருந்தார். கடைசியாக தலைமை நீதிபதி பெஞ்சில் வந்துச்சு. தலைமை நீதிபதி மிரட்டுறாரு, நீங்கள் போட்ட கேஸு ஃபால்ஸ் கேஸ்னால் 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டு டிஸ்மிஸ் பண்ணுவேன்றார். இல்லை எடுங்க கட்டுறன்றார். உடனே ஃபோன் எடுத்து திருவண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி கோயிலுக்கு சொந்தமான இந்த ப்ராப்பர்ட்டி கருணாநிதி 2006 ஆட்சியில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை கொடுத்த கட்சிக்காரன் பில்டிங் கட்டி அவன் பேரில் இபி எடுத்து வாடகைக்கு விட்டுருக்கான் அப்படின்னது கரெக்டானு எனக்கு வீடியோ காலில் பண்ணுங்கன்னா அவன் கரெக்டுன்னு சொன்ன உடனே இந்த நிமிடம் முதல் இந்த அரங்காவில் டிஸ்மிஸ் அப்படின்னு தீர்ப்பு போட்டாங்க. ஆச்சா? ஆனால்
அந்த கமிஷனருக்கு ஒன்றும் பண்ணல. ஸோ இது எல்லாம் சேகர் பாபு கிட்ட வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்செந்தூர், ஓகே, ஸோ சுவாமிமலை கோயில் முருகனுடைய 4வது படை வீடு, சின்ன மலை தான், மொத்தம் 60 படி தான். அதாவது முதல் படை வீடு திருப்பரங்குன்றமே கிரவுண்ட் லெவல், இது 60 படி. 60 படின்னு சொன்னால் 3வது மாடி, G+2. லிஃப்ட் எவ்வளோ ஆகும்னு கேளுங்க, இப்போ கூகுளில் வச்சு ஜான்சன் கேளுங்க, கோனே கேளுங்க, ஃபாரின் வேணாலும் கேளுங்க, 30 லட்ச ரூபா ஆகும். ஆனால் இவங்க 20 பேர் கொண்ட லிஃப்ட்டு, 2 லிஃப்ட்டுக்கு 3.45 கோடின்னு 2024 போர்டு வச்சு 26ல் முத நாள் திறந்து வச்சுக்கிறப்ப சிக்கி வைரல் ஆச்சு வீடியோ. அதில் 13 பேர் கொண்டு தான் குறைஞ்சி போச்சு. ஆனால் பட்ஜெட்டு 3.25, 60 லட்ச ரூபா ப்ராஜெக்டை 3.5 கோடி. இது மாதிரி கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலாக இந்து அறநிலைத்துறை 4000 கோடிக்கு சிஎம்டியில் பண்ணியிருக்காங்க சார். கக்கூஸில் பண்ணியிருக்கிற ஊழல் சார். 3000 ரூபா ஒரு கக்கூஸுக்கு மாதத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்த இடத்த 350 ரூபாய்க்கு உயர்த்தி ப்ரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாம் எடுத்து நோண்டி வருகின்ற நாட்களில் திமுக ஏதாவது கலாட்டா பண்ணாங்கன்னா, சோஃபா மாடல்னு பேசுகிறதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு அமைச்சர் மீதும் குறைந்தபட்சம் 10, அதாவது செந்தில் பாலாஜி ஏற்கனவே இருக்குது, KN நேரு இருக்குது, அடுத்தது திரு அருண் சார்பாக டிவிஏசியில் ஏற்கனவே உங்களுக்கு KKSSR, தங்கம் தென்னரசு, பொன்முடி பேரில் இருக்கிறதுல அவங்க ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. திரு ஆனந்த் வெங்கடேஷ் திருப்பி எடுத்திருக்கிறார். அது அந்த ஸ்டேயை உடைக்க வேண்டியது டிவிஎஸ்சி பொறுப்பு, அந்த ஸ்டேயை எடுப்பாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 10லிருந்து 12 அமைச்சர்கள் மீதான வழக்குகள் ரெஸ்டோர் ஆகும். அதில் கோஆபரேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜூலை மாதத்திற்குள் சில கைதுகளும் நடக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.